கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் அமைந்துள்ள கட்டிடம் தனக்கு சொந்தமானது அல்ல என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி கதிர்காமம் பகுதியில் எந்தவொரு கட்டிடத்தையும் கட்டுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ தனக்கு எந்த காரணமோ ஆர்வமோ இருந்ததில்லை என்று கூறியுள்ளார். ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். கதிர்காமம் மாணிக்கங்கங்கைக்கு அருகில் வேறொருவரால் கட்டப்பட்ட கட்டடம் தனக்கு சொந்தமானது என்று ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் சில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் அந்த கட்டடத்தை குறிப்பிடும் போது தனது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது என கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை நடத்தப்பட்டது எனவும் அந்த விசாரணை தொடர்பாக தானும் ஒரு அறிக்கையை அளித்ததாகவும் கூறினார். அந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஜி ராஜபக்சவின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் எனவும் விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை என்றும் கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு படிக்க முடியாத எழுத்து இருந்ததென்றும் அவர் கூறினார். இந்த நிலையிலேயே கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள கட்டடம் தனது சொத்து அல்ல என்பதை தான் உறுதியாக அறிவிப்பதாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.